எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க எத பத்தி பேச போறோம்னா, ஜூலை வந்து வரப்போகுது. அப்போ ஏலத்துல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட இருக்கிறது வந்து டாக்டர் லோகேஷ் சார். அவங்கள ஏலத்துல சயின்டிஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க. நமக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது நெறைய மஞ்ச பிஞ்சு பிரச்சனைகள பார்த்துட்டே இருக்கு சார் ஃபீல்ட்ல. வந்து இப்படி விழுது போகுது. சார், அதுக்கு காரணம் என்ன இருக்கும் சார்? இதுக்கு மஞ்ச பிஞ்சுன்னு நம்ம பார்க்கும்போது மஞ்ச பிஞ்சுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆஹ் அதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன், பிரதானப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காலநிலை மாற்றம் தான். அதாவது நம்மளுக்கு ஒரு மழையும் சரியா இல்லை, ஒரு வெயிலும் சரியா இல்லை. ஸோ சிம்பு அதோட அதாவது நமக்கு செடி அதோட வேலையை அதால சரியா பண்ண முடியல. அதாவது எய்தர் அதோட எனர்ஜியோ அதோட மெட்டபாலிசத்தையோ ஒன்று காய்க்கு கொடுக்கணும் அல்லது வந்து சிம்பு வளர்றதுக்கு கொடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தா இப்போ எல்லாரும் மஞ்சள் பிஞ்சை பத்தி தான் நிறைய இங்க கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பு அடிக்கிற சிம்பும் கூட அவ்வளவு ஸ்ட்ரென்த்தாவோ ஸ்ட்ராங்காவோ இல்லை. அதுக்கு ரீசனும் இந்த கால சூழ்நிலை மாற்றம் தான். அப்போ இந்த நியூட்ரியன் டைவர்சிஃபிகேஷன்ல செடிக்கு ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 10 நாள் வந்து ஒரு நல்ல ஒரு மிதமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. அடுத்து ஒரு 4 நாளைக்கு வந்து மழையே இல்லாம ரொம்ப வறட்சியா ரொம்ப ட்ரையா மழையே இல்லாம இருக்கு. அப்போ இந்த எடுத்த புது வேரெல்லாம் என்ன ஆகுதுன்னா பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இப்ப கொஞ்சம் சப்பை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் ஷேடு வெட்டி இருக்கோம், ஸோ டைரக்ட் சன்லைட் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ செடியோட செடியோட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. வேறு சீக்கிரம் சூடாக ஆரம்பிக்குது, மண்ணு சீக்கிரம் சூடாகுது, காற்றில் உள்ள ஈரப்பதமும் ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பூ வந்து பிஞ்சா மாற்றக்கூடிய அந்த ஃபேவரபிள் கிளைமேட் இல்ல கிடைக்கல. ஸோ இதனால இந்த ஃபேவரபிள் கிளைமேட் இல்லாதனால இந்த நியூட்ரியன் டைவர்சிஃபிகேஷன்லயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி ரூட் அதிகமா பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ அதனால இந்த மஞ்சள் பிஞ்சு நமக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் மஞ்சள் பிஞ்சுன்னு பேசிட்டே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சிம்பும் இப்ப வரக்கூடிய சிம்பும் நிறைய இடத்துல ரொம்ப பாதிப்புள்ளாகி வருது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எமர்ஜிங் ஆகிற 1 or 2 லீவ்ஸ்லயே வந்து உங்களுக்கு அந்த குருத்து பகுதி, அதாவது இந்த டிப்பு வந்து ரொம்ப ரோல் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்க மாதிரி தான் வருது. ஒரு ஃப்ரீயா வரலன்னு எனக்கு ஒரு இது டவுட். அப்படி சார், அதை இப்ப நம்ம வராம தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இல்ல வராம தடுக்கிறதுக்குங்கிற போது இது வந்து நம்ம மோஸ்ட்லி எங்க அதிகமா மஞ்சள் பிஞ்சு இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிஸ்ட் போட்டிருக்கிறதுல, அதாவது ஸ்ப்ரிங்க்லரோ அல்ல வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி டைப் ஆஃப் இரிகேஷன்ல இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மஞ்சள் பிஞ்சு விழுறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க இங்க வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து அவங்க கவர் பண்றாங்க. தினமும் ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸோ அவங்க வந்து அந்த வாட்டரை வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்ட் மாதிரி ப்ளோ பண்றதுனால அங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம், அதாவது காற்றுல இருக்க ஈரப்பதம், அங்கனுக்குள்ள இருக்க ஈரப்பதம் ஒரு பகல் வேலையில அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியா இல்லாம நல்லா காற்றுல ஈரப்பதம் நல்லா இருக்கு. ஸோ அப்ப அங்க ஒரு கூலிங் இருக்கனால அங்க யாரெல்லாம் இந்த மிஸ்டோ அந்த இரிகேஷன் டைப்ல இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, பாதிப்பு இல்லை, இவ்வளவு அதிகபட்சமான பாதிப்பும் கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்ம இந்த மாறி வரும் இந்த தட்ட வெப்பநிலையோ அல்லது இந்த கால சூழ்நிலையோ இது மாறி வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது நம்ம ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும். நம்ம கொஞ்சம் அதிகமா யோசிச்சு இனி நம்மளோட கால சூழ்நிலை ஃபேவரபிளா இல்லாட்டினாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மக்கள் அதிகமா சிந்திக்கணும். அப்போ அந்த ரீல சிந்திக்கும் போது எனக்கு ஒரு மிஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நல்லதா படுது, ரொம்ப ஆர்டினரியா எல்லாரும் செய்யற மாதிரி. நியூட்ரியன்ட்னு பார்க்கும்போது நியூட்ரியன் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னொன்னு வேற வந்து கிளியர் பண்ணிக்கிறது. நீங்க அதுக்கு வந்து உதாரணமா வந்து நீங்க வந்து வேறு ஒண்ணு உங்களுக்கு வந்து போயாச்சுன்னா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்கல் என்ட்ரா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜென்ரலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெக்ஸாகனோசோலோ இல்ல கார்பன் டெசிம் மேங்கோசப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கல் மாலிகுல்ஸ் வச்சு நீங்க ஒரு சின்ன சின்ன ட்ரென்ச்சிங் கொடுத்து அதை மேனேஜ் செஞ்சு போகலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சாயில்ல வந்து நீங்க வந்து இப்போ உதாரணமா
போட்டு கொடுக்குற வளம்லாம் இப்ப மழை காலத்துனால போட்டு கொடுக்குற அதே வளம்லாம் மாதிரி சார் நிறைய கொடுத்துட்டு பேருக்கு வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன் நம்ம ஃபோலியார் ஸ்ப்ரே பண்ணா இது வந்து மஞ்சள் பிஞ்சு கம்மியாகும்னு சொல்றாங்க சார், அதை பத்தி. அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் ஃபோலியர் பண்றது இல்ல, இது ஆ. ஒரு பேலன்ஸ்டு சப்ளிமெண்ட்டா நம்ம கொடுக்கணும். Okay. பேலன்ஸ்டு சப்ளிமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி நியூட்ரியன்ஸும் செகண்டரி நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இது எல்லாமே சேர்த்து இருக்கணும். அப்போ உங்களோட இப்போ நம்மளோட ஃபுட் பிளான்லயும் அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அதிகமா புரோட்டீன் கன்சம்ஷன் பண்ணுங்க, அதிகமா ஃபைபர் கன்சம்ஷன் பண்ணுங்க, இப்படிதான் சொல்றாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்க எடுங்க அப்படி. ஸோ இந்த இந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஹை ரேஞ்சில் அதிகமா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இப்போ பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபேட்டு, சல்ஃபர் கிடையாது சல்ஃபேட்டு, அதாவது பொட்டாசியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட், இந்த மாதிரி சல்ஃபேட் உள்ள இது வந்து நமக்கு அதிகமா கொடுக்கலாம். ஸோ இங்க பொட்டாசியம் கொடுக்குற அளவுக்கு யாரும் இங்க கால்சியம் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு நான் பாக்குற இது வந்து ஒரு மேஜர் டிஃபால்ட்டா நான் பாக்குறேன். அது மாதிரி ஜிங்க். ஸோ நீங்க வந்து உங்களோட ஷெட்யூல்ல பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், போரான், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட்ல ஜிங்க், போரான், உங்களுக்கு வந்து செகண்டரி நியூட்ரியன்ஸ்ல கால்சியம், மெக்னீசியம் சல்ஃபேட் ஃபார்ம்ல கொடுக்கலாம். தனியா சல்ஃபர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சல்ஃபேட் ஃபார்ம், மெக்னீசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட், அதில் வந்து இப்போ எப்போதுமே பொட்டாசியம் ஷூனேட் இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் கொடுக்கலாம். தென் நீங்க பிரைமரி நியூட்ரியன்ஸ் வரும்போது நீங்க யாருமா பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அதிகமா கொடுக்கலாம். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் உங்களோட ஷெட்யூல்ல அதிகமா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த டிராப்பிங்னஸ் இதெல்லாம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு சின்ன அளவுக்கு இருக்கும். அதாவது நம்ம கிளைமேட் மாறி வந்தாதான் எந்த ஒரு விவசாயங்கிறதே வந்து கரெக்டான ஃபெர்டிலைசர், கரெக்டான நியூட்ரியன், அதை பத்தி மட்டும் இல்ல, ஒரு நல்ல கன்சல்டன்ட் அப்படிங்கிறத பத்தி மட்டும் இல்ல, ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸும் நமக்கு அது பாதிக்கிறது அதிகமா. ஸோ அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் இன்சிடென்ட்ஸ், அதாவது பூச்சி தாக்குதலோ, நோய் தாக்குதலோ, அல்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸும், அதாவது இந்த மஞ்சள் பிஞ்சு இதெல்லாம் வந்து பெரிய நோய் இல்லை, இது ஒரு பிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ். இப்போ நமக்கு ஒரு சின்னதா நமக்கு ஒரு தலைவலி வர மாதிரி, ஸோ அது நம்ம தலைவலி வரோம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த மஞ்சள் பிஞ்செல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி சார் நிறைய ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பிரச்சனை நெமட்டோட் இன்ஃபெஸ்டேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அந்த ஃபீல்டு. ஸோ இப்போ சார் அந்த ஃபீல்ட்ல வந்து நம்மளால என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்மளால எடுக்க முடியும் சார்? ப்ரிகாஷன்ஸ்னு எடுத்தோடனே போய் கெமிக்கல் ட்ரென்ச்சிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் கெமிக்கல் ட்ரென்ச்சிங் தான் எல்லாரும் கொடுத்தாங்க. இப்போ நீங்க சொல்லப்படக்கூடிய வேலம்பைமோ, சலிப்ரோவோ, அல்லது வந்து வெனிவாவோ, இதுதான் டக்குன்னு எடுத்தோடனே கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், இதுல வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் தேவை. வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க. அதாவது இன்டகிரேட்டட் நியூட்ரியன் ஒருங்கிணைந்த ஒரு செயல்கள், அதாவது ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மெக்கானிக்கல் வைஸ் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு இருக்கு, கெமிக்கல் கண்ட்ரோல்னு இருக்கு. அதாவது வந்து நீங்க கவர்மெண்ட்டே இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் கெமிக்கல் மட்டுமே ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இல்லை. அப்படி கெமிக்கல் வைஸ்ல போனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்தே தீரும் அப்படின்னு தான் எல்லாருமே. அது உங்களுக்கு நெமட்டிசைட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டும் இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த வார்த்தை வரும்போதே உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வரும்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நம்ம நார்மலா நம்ம செய்யக்கூடிய ஃபோர்க்கிங், இந்த ஃபோர்க்கிங் கூட நம்ம நெமட்டோடுக்கு மேபி இட் வில் பி ஒரு இன்டைரக்டா ஒரு அதை வந்து கட் டவுன் பண்றது இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்பதான் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த டிப் ஆஃப் தி ரூட்ஸ் ஒன்று ரெண்டு போகும். அப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய நிறைய லாட் ஆஃப் கேப்ஸ் வரும். அந்த கேப்ஸ்க்குள்ள ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நிறைய போகும். நீங்க அடுத்து ஏதாவது ட்ரென்ச்சிங் பண்ணுவீங்க, கெமிக்கல் ட்ரென்ச்சிங் பண்ணுவீங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் போகும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் வைஸும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப சொல்லக்கூடிய பெஸ்லியோமைசிஸ், பொச்சனியா கிளைம்டோஸ்போரா, இந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இது நம்ம வந்து இயர்லி வந்து ஒரு ட்ரமுக்கு நீங்க 500 கிராமும் கொடுக்கலாம், 1 kg கொடுக்கலாம், 200 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு 1/2 கிலோவும் கொடுக்கலாம், 1 கிலோவும் கொடுக்கலாம். இது நீங்க வந்து கண்டினியூஸா வந்து இந்த டைம்ல தான் கொடுக்கணும், இந்த டைம்ல தான் கொடுக்க வேணாம் அப்படி இல்லை. நீங்க இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20 days ஃபங்கிசைட் யூஸ் பண்ணாம இருக்கணும்.
அப்படி ஃபங்கிசைட் யூஸ் பண்றதுக்கான தேவை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபங்கிசைட் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 days கேப் விட்டு 1 week 10 days கேப் இது கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க 1 month நீங்க அடுத்து எந்த ஃபங்கிசைட் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது வந்து அதுக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்கா எர்த்லயோ அல்லது வந்து நம்ம ரைசோஸ்பியர் ஜோன்ல அதாவது வேர் மண்டலத்துல அது பரவி அதுக்கான வேலையை செஞ்சுட்டு அது முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வரக்கூடியது இந்த பொச்சோனியா கிளைமடோசோரா ஸ்பெசிலியோமைசிஸ் இதெல்லாம். அப்புறம் இன்னும் பயாலஜிக்கல்ஸ்லாம் நம்ம வேம் அப்ளிகேஷனும் உங்களுக்கு நெமட்டோட் கண்ட்ரோலுக்கு ஒரு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நீங்க வந்து கெமிக்கல்னு போறதுக்கு முன்னாடி இன்னும் சில சில விஷயங்கள் நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ட். இப்ப நியூட்ரியன்ட்னால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட் சப்ளிமெண்டேஷன் கிடைக்கும் போது அந்த வேறு தன்னைத்தானே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்குள்ளேயும் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும் நமக்குள்ள இருக்கிற மாதிரி. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியில அதை அதிகரிச்சு நீங்க நல்ல நியூட்ரியன் கொடுத்தீங்கன்னா அது மாறும். நம்ம கொடுக்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு, இந்த வேப்பம் புண்ணாக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு சாயில இருக்கக்கூடிய எந்த பேத்தஜன்ஸா இருந்தாலும் சரி, எந்த இன்செக்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெமட்டோட்ஸா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கலா அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இந்த வேப்பம் புண்ணாக்கு அப்ளிகேஷன் மட்டும் 3 months ஒன்ஸ் வந்து நம்ம தாராளமா வேப்பம் புண்ணாக்கு ஒரு செடிக்கு 200 கிராம் அந்த மாதிரி வச்சு நம்ம தாராளமா கொடுக்கலாம். அது எந்த ஒரு தப்பும் கிடையாது வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறதுல. ஸோ அடுத்து உங்களுக்கு இது வந்து சார் பிளான்டோட இம்யூன் சிஸ்டத்தை இது பண்ணும். ஆக்சுவலி நீங்க நான் வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா நான் வேலம் பிரைம் யூஸ் பண்ணிடுவேன். நான் வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா வெனிவா யூஸ் பண்ணுவேன். நான் வருஷத்துக்கு ஒரு டைம் ப்ரோ இது யூஸ் பண்ணுவேன், சலிப்ரோ யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஏன் வருஷத்துக்கு ஒரு டைம் அதை நல்லா டெவலப் ஆக விட்டு அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் வர வச்சு அது பண்றத விட நம்ம அந்தந்த பீரியட்ல செய்ய வேண்டிய இந்த மாதிரி ஒரு நீம் கேக் அப்ளிகேஷன் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறதோ மித்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி செய்யும் போது இது ஆட்டோமேட்டிக்கா அது எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10-20% தான் இருக்கும். அதை நீங்க ஒரு சின்ன ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். தாராளமா ஒரு சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது தாராளமா உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். நீங்க வந்து ஒரு நிறைய கம்பெனிஸ்ல இப்போ நீங்க வந்து பெஸ்ட் அக்ரோலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுதர்சன் கெமிக்கல்ஸ்ல இருந்தாலும் சரி, அடாமால இருந்தாலும் சரி, நிறைய வந்து சாயில்ல போட்டு கொடுக்குற மாதிரி எக்ஸப்ட் இந்த ஃபோரேட்டோ கார்போஃபுரனா இல்லாம நிறைய கெமிக்கல் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரானுலர் டைப்ல வந்தாச்சு. அது வந்து சாயில் அப்ளிகேஷன் டைப்ல வந்தாச்சு. உங்களுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம மோலார் வந்து எப்படி நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் நம்ம ட்ரென்ச் பண்றோமோ அதே மாதிரி இந்த இன்செக்டிசைட்ஸ்லாம் சாயில் அப்ளிகேஷன் கிரேடு சாயில் ட்ரென்ச்சிங்காக நிறைய இன்செக்டிசைட்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ்ல இருந்து நான் இந்த 3 தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சுதர்சன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சுஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராடக்ட். பெஸ்ட் அக்ரோலா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபெட்டாஜன்ங்கிற மாலிகுல்ல வரும். உங்களுக்கு இது வந்து ஃபார்பிடோன்னு நினைக்கிறேன், இதுல அடாமால ஃபார்பிடோன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே உங்களுக்கு எக்ஸஸா வந்து ஒரு ஃபைட்டோடானிக் எஃபெக்டும் அதிகமா இருக்கும். அதாவது அவங்க நாட் ஓன்லி அவங்க கெமிக்கல்ஸ் மட்டும் அதுல கிடையாது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல நிறைய அதுல ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸஸா கொஞ்சம் ஆட் பண்ணி தான் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமாரா எல்லாருக்கும் தெரிஞ்ச இமாரா, பட் இமாரா இல்லாம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்மளோட மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதுவும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு உங்களுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த ஃபார்பிடோ எல்லாம் போட்டு கொடுக்கலாம். ட்ரென்ச்சிங்கா இருந்துச்சுன்னா இந்த சுஃப்ளெக்ஸ் ஃபெட்டாஜன் இந்த மாதிரி இருக்கலாம் ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு ஜோனல் இருக்குன்னா அந்த ஜோனல் ஆட்டோமேட்டிக்கா ஜோனல்னு சொல்லாம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு நெமட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து நெமட்டோட சின்ன குட்டியை வந்து இந்த கெமிக்கல் மாலுக்கே அதை உங்களுக்கு வந்து கில் பண்ணிடும். ஸோ அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சு நம்ம போகலாம். இது இறையில இது சார் நான் டைரக்டா நான் போய் நான் ஒரு நெமட்டிசைடை ட்ரென்ச் பண்றேன், நான் எதுக்கு சார் இவ்வளவு இதுல பணம் செலவு பண்ணணும்னா இதான் நம்ம என்ன சொல்லணும்னா சஸ்டைனபிலிட்டி ஃபார்மிங். சஸ்டைனபிள் ஃபார்மிங் இன்டெகிரேட்டட் அப்ரோச்ங்கிறது இதான் சொல்லுவாங்க. இது வந்து எதையுமே வந்து நெமட்டோடுக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து வேப்பமண்ணாக்கு அப்புறம் பண்றாலும் ஆட்டோமேட்டிக்கா பிளான்ட்டோட growth இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிளான்ட்டோட growth ஒரு இன்டெரக்டா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அந்த வேப்பம் புண்ணாக்குல இருக்கக்கூடிய அந்த வேப்பெண்ணெய் கரைஞ்சு உங்களுக்கு பிளான்ட்டுக்குள்ள எடுக்கும் போது நம்ம ஜென்ரலா வந்து நீம்லாம் நிறைய சாப்பிட்றோம். இப்போ நீம் பேஸ்ட் யூஸ் பண்றோம், நம்ம நீம் குச்சியில பல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் போகுது, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போகுதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேசணும். நம்மளோட டூத் பேஸ்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம அதை சேர்த்துட்டு மெஷ்வாக் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம சேர்த்துட்டே இருக்கோம்.
ஸோ அது ஒரு இன்டைரக்ட் எஃபெக்டா பிளான்ட்டோட growth-க்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த சீரீஸ் வைக்கும்போது நம்ம ஒரு 2 months இன்டர்வல்ல ஒரு 45 days 60 days இன்டர்வல்ல நமக்கு இந்த மாதிரி பிளான்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம சேர்த்துட்டே இருக்கோம். ஸோ அது ஒரு இன்டைரக்ட் எஃபெக்டா பிளான்ட்டோட growth-க்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த சீரீஸ் வைக்கும்போது நம்ம ஒரு 2 months இன்டர்வல்ல ஒரு 45 days 60 days இன்டர்வல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சஸ் பண்ணிட்டே இருந்தா நீங்க வேளாண் பிரைம் கொடுக்கறதுக்கான தேவை வந்து கம்மியாகும். கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப வேளாண் பிரைம்னா நம்ம வந்து வேளாண் பிரைம் இப்ப டார்கெட் பண்ணி நம்ம பேசல. ஸோ ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் வரும்போது தான் அதை சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். நீங்க எவ்ரி டைம் நீங்க வந்து ட்ரென்ச்சிங் மோர் வேளாண் பிரைம் ஆர் மோர் சலிப்ரோ ஆர் வந்து அதிகமா வந்து நீங்க வெனியூ ட்ரென்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் காட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் சம் இயர்ஸ். இது அந்த கம்பெனி இப்ப நம்ம குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனிக்கு அது நஷ்டமா தான் இருக்கும். அது சீக்கிரம் அந்த ப்ராடக்ட்ல ரிசல்ட் இல்லைன்னு சொல்லி அது மார்க்கெட் விட்டு வெளியில போயிடும். ஸோ எதுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்டப் வந்து ஒரு கொஞ்ச காலத்துல வந்துடும். அது எந்த கெமிக்கலா இருந்தாலும் சரி. நம்ம என்ன அது சின்ன எக்ஸாம்பிள், நம்ம குழந்தையா இருக்கும்போது 10 வயசுக்குள்ள இருக்கும்போது ஒரு பேராஸ்டமால் மாத்திரையும் ஹாஃபா உடச்சு போட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஃபுல்லா 500 mg போடுவோம், அடுத்து 650 mg போடுவோம், பேராஸ்டமால் அடுத்து டோலோ போயிடுவோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வேற டோசஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஹை டோசஸ் நீங்க அடுத்து ஹை டோசஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு இல் எஃபெக்ட் வரும். நீங்க ஏற்கனவே வந்து உங்க சாயில் இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கம்மியாகும். அதுதான் அவங்க பர்டிகுலரா ஏன் 100 ml யூஸ் பண்றாங்க, 120 ml யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு நெமட்டிசைட் சொல்ற, ஒரு நெமட்டிசைட 60 ml யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா தட் இஸ் த கரெக்ட் டோசேஜ். அந்த டோசேஜ்ல போனா நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சஸ்டைனபிலிட்டினா ஒரு லாங் டேர்ம் ஃபார்மிங். இப்போ ஒரு நிறைய பேசணும்னா இதுல வந்து இடுக்கில இருக்கக்கூடிய ஒரு மோனோகிராப், கடமாம்ச மோனோகிராப். இது டோட்டலி டிபெண்டான உங்களுக்கு வந்து கால சூழ்நிலையை பொறுத்தா இருக்கு. நீங்க பெப்பர் இப்ப நிறைய குருமிளகு இருந்து, இப்ப குருமிளகு யாருமே அதுக்கு சின்ன ஒரு கான்சென்ட்ரேஷன் கூட பண்றது இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம பண்ணக்கூடிய தப்பான ஆக்டிவிட்டிஸ் மூலியமா ஏலமும் நமக்கு மெயின் கிராப் இல்லாம போறோம். ஏன்னா முன்னாடி டீ, காஃபி, குருமிளகு இந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருந்தது. இப்போ ஏலத்துல வந்து நிக்குது. மேபி அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இன்னும் 50 yearsக்கு அப்புறம் ஏலத்தோட ஒரு ஹை கிராப்ஸ் வரலாம். அது மாதிரி அகெயின் இப்போ நம்ம நிறைய தோட்டங்கள்ல நம்ம அது இதுல பாத்துட்டு இருக்கோம். தாண்டிக்குடி, கேசிப்பட்டி, பாச்சலூர் அந்த மாதிரி சைட்ஸ்ல வந்து நிறைய தோட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது காஃபி பெல்ட். ஒரு காஃபி போர்டு வந்து இனிஷியலா அது ஏற்கனவே வந்து கடமாம் ஹில்ஸா தான் இருந்தது. அகைன் காஃபி போர்டு இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அது காஃபியா மாறிச்சு. இப்ப மறுபடியும் இந்த பீப்புள் ஆர் அகைன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு பிகாஸ் ஆஃப் பிரைஸ். அதனால அவங்க மறுபடியும் இப்ப ஏலத்துக்கு மாறாங்க. அப்போ இப்ப அங்க காஃபியோட என்ன ஆகும், அங்க ஒரு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் அது ப்ராப்ளம், உங்களுக்கு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சஸ்டைனபிலிட்டியாவும் ப்ராப்ளம். எந்த சஸ்டைனபிலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணும். ஃபினான்சியல் சஸ்டைனபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும், எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும், உங்களுக்கு ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி இல்லாம இருக்கிறது தான் இப்போ இன்டெகிரேட்டட் அப்ரோச்சஸ் பத்தி நம்ம நிறைய பேசுற. கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்கு சார். அதே மாதிரி தான் சார் சாயில்ல இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் சார், இந்த ரூட் கிரப், வேறுபுழுன்னு சொல்லுவாங்க சார். இது நம்ம எல்லாம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இது பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான அதிகபட்ச சான்சஸ் இருக்கு. அதுலயும் நம்ம குறிப்பா வந்து நம்ம சின்ன சின்ன ஓல்டர் டே மாலிகுல்ஸ், குளோரிஃபைரிஃபாஸ், கார்போசல்ஃபான் 400 ml வச்சு நம்ம ட்ரென்ச்சிங் கொடுக்குறோம். அது கூட இந்த மெயில்கான் சூப்பர், வெரிடாமேசின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கிசைட்ஸ் நம்ம ட்ரென்ச்சிங் பண்றோம். இன்செக்டிசைட்ஸ் பிளஸ் ஒரு ஃபங்கிசைட்ஸ் காம்பினேஷன்ல ட்ரென்ச்சிங் பண்றோம். அது கூட நம்ம சாஃப் கொடுக்குறோம். ஒரு செஃபிலைசர்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது, சாஃப் ஒரு செஃபிலைசர்னு ஒரு ப்ராடக்ட், சாஃப்லைசர்னு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இருந்தது. அது இப்ப மார்க்கெட்ல இருக்குன்னு இப்ப இது இல்லை, நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து ஒரு ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேறுபுழுவுக்கா இருந்தாலும் த சேம் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் சார். அதே மாதிரி சார் இந்த ஜூலை மந்த்ல சார் நிறைய ஃபீல்ட்ல வந்து ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்காங்க சார். அப்போ சாருக்கு எந்த ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் இந்த மந்த்ல கொடுக்க பர்ஃபெக்டா இருக்கும் சார்? அதாவது நான் இப்ப மறுபடியும் இங்க ஒரு கொஸ்டினோட நமக்கு வருது. இப்போ வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குற இடத்துல எல்லாம், ரெக்கமெண்ட் பண்ற இடத்துல எல்லாமே இப்பயுமே நான் ட்ரென்ச்சிங் போயிட்டு இருக்கேன். இப்பயுமே வந்து 12, 11, 18 வச்சு ட்ரென்ச்சிங் தான் போயிட்டு இருக்கே தவிர விவசாயம் எல்லாம் இந்த ரெயினுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த ரெயினுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல.
சார் நீங்க வந்து நீங்க போட்டு கொடுக்குற மாதிரி, அதாவது செடியை சுத்தி இட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது வளம் கொடுத்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு பதிலா நான் ட்ரென்ச்சிங்கே போய்க்கிறேன். ஸோ அந்த இடத்துல வரும்போது நம்ம நைட்ரஜன் இல்லாத 12, 11, 18 திருப்பி வந்து நைட்ரஜன் இல்லாத இந்த ஃபாஸ்மேட்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ட்ரென்ச்சிங் கொடுக்குறோம். 050 to 34. சில இடத்துல மட்டும் ஆளுகளே பிரத்யேகமா இல்லாத இடத்துல 13045 இதை ஸ்ப்ரே பண்ண சொல்றோம். நைட்ரேட்டையும் ரொம்ப கம்மி பண்ண சொல்றோம். நைட்ரஜன், அமோனிக்கல் நைட்ரஜன் ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ண சொல்றோம். கம்மி பண்ண சொல்லிட்டு வேற என்னென்னலாம் ட்ரென்ச்சிங்கோட ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது இல்லாம சில இடத்துல வந்து இல்ல சார் எனக்கு இந்த ஈரம் போதும், நான் வந்து அப்படி ஒன்றும் கரையிலன்னா நான் வந்து தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி 10, 26 இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றோம். தென் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரிஃபர் பண்றோம், ஐசிஎல்ல பாலிசல்பேட் ப்ரிஃபர் பண்றோம். தென் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ 10, 26 ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் அதை பேஸ்ல பண்ணி அந்த பிளான்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பொறுத்த பிளான்ட்டோட வயசை வச்சோம் நம்ம அதை டிசைட் பண்றோம். இந்த பாலிசல்பேட் வந்து ஐசிஎல்ல பாலிசல்பேட் வந்து அதை நம்ம 250 கிராம்ஸ்ல இருந்து 500 கிராம்ஸ் வரையும் கொடுக்குறோம் பேஸ்ல பண்ணி, அதை ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட்டை நம்ம மோலாரை நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது கூட வந்து நமக்கு கன்சர்டிஜி, அதாவது வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியத்தோட பயோ ஃபெர்டிலைசர், ஆமா அந்த பாக்டீரியாஸ், பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், குட் மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம வந்து கிரானுலர் ஃபார்ம்ல இருக்கிறது கொடுப்போம். ரூட்டான்ஸா கிரானுலர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரூட்டான்ஸா வேம் கொடுக்குறோம். தென் அகெயின் வந்து உங்களுக்கு நிறைய அதிகமா அழுகல் இருக்க இடத்துல வந்து நம்ம வேம் ட்ரென்ச்சிங் பண்ண சொல்றோம். இதெல்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. சார் இந்த டயத்துல போய் வேம போய் ட்ரென்ச்சிங் கொடுக்குறீங்க, நீங்க புதுசா இதெல்லாம் சொல்றது இல்ல. ஸோ இங்க அசிடிட்டிக்கான ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு அசிடிட்டி சாயில் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் ஒரு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபெரஸ் கூடயும் சாயில் இருக்க அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆனால ஃபெரஸ் கூடயும் அலுமினியம் கூடயும் பாண்ட் ஆகி உங்களுக்கு வந்து அசிடிட்டி இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ இது நம்ம கம்மி பண்றதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த பாஸ்பரஸை ஃபுல்லாமே செடிக்கு அவைலபிள் ஃபார்ம்ல ஏற்றியாச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. அப்போ உங்களுக்கு எக்ஸஸ் பாஸ்பரஸ் நமக்கு அசிடிக் சாயில்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம செடிக்கு அதை ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா பாஸ்பரஸ்னால அதிக ஃபிளவரிங், அதிக ரூட் வேர் அடிக்கிறதும், அதிக பூப்புகிற தன்மை பாஸ்பரஸ்க்கு அதிகமா இருக்கும். ஸோ நம்ம கீ ஃபாஸ்ன்னு ப்ராடக்ட்ல இருக்கும், அதாவது பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தோடனே அதுக்கு போய் ஃபங்கிசைடோட ஒரு கெமிக்கலோட சொல்யூஷனை வந்து நம்ம எப்பயுமே தேடுறத விட அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபீல்டோட உங்களுக்கு ஸ்டேட்டஸ், ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க ஆர்கானிக் கார்பன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ்ல இப்ப என்ன சொல்றாங்க, ஆர்கானிக் கார்பன் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு ஆர்கானிக் கார்பன் உங்க சாயில்ல இல்லைன்னா உங்களோட சாயில் டெஸ்ட் எடுத்து நிறைய செக் பண்ணிருப்பாங்க, இல்ல ஓசின்னு போட்டு ஆர்கானிக் கார்பன் போட்டு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருமே இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. குறிப்பா வந்து இந்த கால்சியம், மெக்னீசியத்தை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஜிங்க் இதெல்லாம் டெஸ்ட் பண்றது இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இனிமேல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜிங்க், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் கூட நம்ம சாயில செக் பண்ணணும். அது முன்னாடி ஆர்கானிக் கார்பன், நம்ம ஆர்கானிக் கார்பனோட பர்சன்டேஜ் வந்து ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடாது, 1.0க்கு மேலதான் இருக்கணும். இப்ப இருக்கிறது ஃபுல்லாமே இந்தியன் சாயில்ஸ்லயே அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்மள மாதிரி அதிகமா லீச் ஆகக்கூடிய சாயில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஹை ரேஞ்சில் எல்லாம் இதோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் கம்மி. ஏன் இந்த ஆர்கானிக் கார்பனுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்னா, இந்த ஆர்கானிக் கார்பன் தான் உங்களுக்கு வந்து உங்களோட எல்லா நியூட்ரியன்ஸ், நீங்க ஆர்கானிக் கார்பனை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க அந்த செடிக்கு நீங்க எவ்வளோ ஹை கிளாஸ் நியூட்ரியன்ஸ் கொடுத்தாலும் அந்த செடிக்கு அது சேரவே சேராது. ஸோ உங்களோட ஆர்கானிக் கார்பனோட பர்சன்டேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட வேல்யூஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், உங்க சாயில இருக்கக்கூடிய வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் அப்ரோச் நீங்க பண்ணிட்டே இருந்தா உங்களோட ஆர்கானிக் கார்பனோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க குறிப்பா அந்த ஆர்கானிக் கார்பனை உங்களுக்கு இன்னும் எதுல பார்க்கலாம்னா, உங்களுக்கு
நிறைய கம்போஸ்ட்ல பார்க்கலாம். Compost ல பார்க்கலாம். 25%க்கு அதிகமா இதுல ஆர்கானிக் கார்பன் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் 25% மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 25% இருக்கு. ஒரு ப்ராடக்ட்ல ஃபார்மேட் பண்ண ப்ராடக்ட்ல 25% இருக்கு. நிறைய கம்போஸ்ட், நீங்க சிட்டி கம்போஸ்ட் எடுங்க, வெறுமி கம்போஸ்ட் எடுங்க, மாட்டு சாணமோ ஆட்டு சாணமோ எடுங்க. நிறைய கம்பெனிஸ்ல இருந்து கம்போஸ்ட், நிறைய கம்பெனிஸ் கம்போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ராமில் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கம்போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆரிஜினோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆரிஜினோலாம் வந்து ஒரு கொடுக்கறக்கூடிய ஒரு மஷ்ரூம் பேஸ்டு கம்போஸ்ட் ஆரிஜினோ. அந்த ஆரிஜினோலாம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இந்த ஆர்கானிக் கார்பனோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரெகுலரா வந்து அந்த பனானாக்கு வந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இங்க அசிடிட்டி பிரச்சனைனா உங்களுக்கு கீழே கம்பம் தேனி எல்லாம் அல்கலினிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும் அதிகமா. ஸோ அதை சால்வ் பண்ணவும் உங்களுக்கு ஆர்கானிக் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் ஆக்சுவலா இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிசீஸோட சப்ரஷன்ஸோ சாயில்ல இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸோ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகி கிடைக்கும். அப்போ நீங்க 10-26 எடுத்துக்கலாம், இந்த பாலிசல்ஃபேட் எடுத்துக்கலாம், மோலார் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கன்சர்ட் கிரானியல்ஸ் எடுத்துக்கங்க, லுட்டான்சா கிரானியல்ஸ் எடுத்துக்கங்க. அது கூட வந்து நீங்க முடிஞ்சா போன் மீல் சேர்த்துக்கலாம், வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கலாம், ராஜ்ஃபாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு வந்து ஒரு 750 கிராம் வரையும் நீங்க ஒரு நல்ல பெரிய செடியா இருந்துச்சுன்னா 500 கிராம்ல இருந்து அப் டு 1 kg வரையும் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். நிறைய பேர் அந்த சாயிலோட சாயிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்க அந்த 1 கிலோக்கான செலவை பாக்குறது இல்லை. சார் ஐ ஹவ் மோர் தென் 3000 பிளான்ஸ் 5000 பிளான்ஸ், எனக்கு நீங்க அதை பண்ணோம்னாலே எனக்கு 2 lakhs செலவு வந்துடும், 3 lakhs செலவு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்றாங்க. பட் நிறைய பேர் இல்லை சார், சாயில் வளமா இருந்தாதான் நமக்கு கொடுக்கக்கூடிய மித்த எல்லா நியூட்ரியன்ட்டுமே சாயில் மூலியமா தான் பிளான்ட்டுக்கு போய் சேருன்னு அவங்களுக்கு ஒரு டெலஸ்கோபிக் வியூ, ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அவங்க நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணி இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இதை ஸ்பிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில டைம் வந்து இப்போ 10-26 பாலிசல்ஃபேட், மோலார் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு அனதர் ஒரு 1 monthக்கு அப்புறம் உங்களுக்கு போன் மீல், நீம் கேக்கு, ராக் பாஸ்பேட்டு கொடுக்குறாங்க. இது கூட வந்து சார் இதெல்லாம் ஆர்கானிக் தானே, அப்புறம் இது கூட வந்து நான் வந்து கன்சர்ட் ரூட்டான்ஸாவும் சேர்த்துறோம். நம்ம அதுக்கு வந்து ஓகே நீங்க அதுவும் செய்யலாம்னு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் சில பேர் வெயில் காலத்துல போகும்போது எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் உங்க நாட்டில் இது கிடைக்குமா, காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்குமா, ஸோ அதை எங்களுக்கு வந்து கொடுங்க, நாங்க மொத்தமா அதை எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல 16-16-16 நிறைய கொடுக்குறாங்க. கீழே நாங்க இப்போ நம்ம எங்க வீட்டுலலாம் வாழை கிருஷி, வாழை விவசாயம் பண்ணும்போது நாங்க மேஜரா 16-16-16 அல்ல விஜய் காம்ப்ளெக்ஸ் 17-17-17 யூஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஒரு 15 daysலயே ஒரு செடிக்கு நல்ல ஒரு க்ரோத் இதெல்லாம் இருக்கு, நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. பட் அது வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து நாங்க வெயில் காலத்துல கொடுக்குறோம் சார். ஆஃப்டர் வந்து நாங்க மண்ணு வெட்டு வச்சு பரவாயில்ல டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் நாங்க வெயில் காலத்துல இந்த 16-16-16 எல்லாம் கொடுக்குறோம் சார். அது எங்களுக்கு நல்ல ஒரு சிம்படி நல்ல ஒரு இதா இருக்கு. ஸோ நம்ம பண்ற இனிஷியேட்டிவா இப்போ ஃபார்மரும் நிறைய புரிஞ்சுட்டு ஓகே நம்மள ஒரு டிஃப்ரெண்ட் இதுல நம்ம செஞ்சு பாக்குறாங்க, அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம நிறைய டாப்பிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பாயிண்ட்ஸ் சார் வந்து சொல்லியிருக்கோம். அதுக்காக சார் உங்க ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்திருந்தா எங்களோட நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், அது பார்த்து கான்டாக்ட்